ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு ஆம்பளை சொன்னானா பொட்டச்சு கெட்டு போறதுக்கு நாள் குடிக்கவான்னு கேக்குறாண்டி. அதுக்கே இந்த லெட்டர் கிச்சு போடுற? இது வழக்கமா என் புருஷகிட்ட வர லெட்டர் தான். இதை விடு. அந்த ஆளை லவ் சொன்னல அப்பவே சரி தைரியமான ஆம்பளையா தான் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேடியா சொல்லியிருந்தேன்னா துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பான். யாரு? நாங்க ஆம்பளைங்க வந்திருக்கிறோம். ஐயோ ஆம்பளை வந்திருக்காங்க. நீ போய் யாருன்னு பாரு. நான் போய் கண்ணாடியை பார்த்துட்டு வந்துடுறேன். யார் சார் வேணும்? ஆரம்பமே நல்ல மரியாதையா இருக்கு. லட்சுமி தானே சார்? பாரதின்னு சொன்ன? நான் விளக்க மாத்த சொன்னேன். சமாளிக்கிறியா? சிரிக்காத. அக்கா அவர் வந்திருக்காரு. வந்துட்டாரா அந்த மனுஷன்? லெட்டர் போட்டு போட்டு பார்த்தாரு. இப்ப நேர்லயே கூப்பிட வந்துட்டாராக்கா? ஐயோ உன் புருஷன் இல்லக்கா. அவர் இல்லையா? இல்ல இவரு. எவரு? அவர்தான் ஐ லவ் யூன்னு சொன்னார்ல அவரு. எவ்வளவு நேரம் தட்ட திறந்துட்டு இருக்கிறது? உள்ள வானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. மரியாதை தெரியாத குடும்பமா இது. நான் மட்டும் வந்திருக்கணும். இந்த புடி. அப்ப என்ன பார்த்தா கேனை மாதிரி தெரியுதா? மாதிரி எல்லாம் இல்ல. அதேதானே? அது இல்ல சார், நான் முதல்ல வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்கணும். நீ முதல் வந்திருக்கோம். கீழே விழுந்த லட்சியம் மூஞ்சியில் விழுந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்காங்க? தாம்பல தட்டோட வந்திருக்கிறத பார்த்தா பொண்ணு கேட்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆடு வாங்குறவங்க கயத்தோட தான் வருவாங்க. அப்புறம் தான் தெரியும் அவங்க வெட்ட போறாங்களா வளர்க்க போறாங்களான்னு. போய் பார்க்கலாம். என்னடி அதுங்களை காணோம்? அதுக்கு இங்க இருக்கு. என்ன கேட்காம உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? எதிர்பார்த்தான் கிடைக்கல, நாங்களே எடுத்துக்கிட்டோம். மரியாதையை சொல்றோமா? என்ன விஷயம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா நீங்க யாரு? பொண்ணுக்கு அம்மாவா? அவங்க என் அக்கா. நீங்க யாரு? பையனுக்கு தாத்தாவா? இல்ல மாமா. ஏய், இல்ல சார், தாய் மாமன் சொல்ல வந்தேன். அம்மா அக்கா. சரிக்கா. இவனுக்கு நான் முதலாளி. இவன் கிட்ட இன்ஜினியரா வேலை செய்யறான். இவன் திறமைகளை பார்த்துட்டு தனியா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்கேன், கார் கொடுத்துருக்கேன், கை நிறைய சம்பளமும் கொடுக்குறேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்ல, இவன் தங்கச்சியை லவ் பண்றான். பாக்கீங்களா? செவுத்த நோண்டுறது, நகத்தை கடிக்கிறது. விஷயத்தை இப்படியே விட்டோம்னா வேற ரூட்ல போயிரும். அதனாலதான் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பொண்ணு கேட்க வந்தோம். அனுபவத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. பாரதி ஒரு நிமிஷம் உள்ள வாயே. ஒரு நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் எடுத்துக்கங்க சார். 5 நிமிஷம். 3 கிடைச்சா இங்கேயே பந்த கால் ஒண்ணு. ஏய் நான் என்னவோ இதுவும் பயந்தேன். மாப்பிள்ள நல்லவராதான் தெரியறாரு. எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதம் தானே? ஏய் என்ன யோசிக்கிற? சின்ன வயசுல அம்மா போனாலும் அந்த குறை தெரியாம என்ன வளர்த்தேன். அப்பா போன அப்புறமும் என் ஆளாக்கி 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். இந்த நிலையில நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு யாருக்கா இருக்கா? சேச்சே என்ன பத்தி கவலைப்படாத. இப்ப நீ சொன்னிய அதே அம்மா ஸ்தானத்துல வச்சு சொல்ற. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா? ஒரு நிமிஷம் 2 பேரும் வெளியே வர்றீங்களா? பாரதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா உங்களையும் வச்சுக்க எனக்கு சம்மதம். பையன் உணர்ச்சி வசப்பட்டான். பாரதிய கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்ப போறது இல்லைங்களே, நீங்களும் கூட இருக்கலாமே, அத சொல்ல வந்தான். கூட வந்ததுக்கு செருப்புலியா இருக்கணும். மூஞ்சி பாரு. அப்புறங்க அப்புறம் என்ன தட்டை பாத்தீங்களாங்களா? மாத்திக்கலாம். ஆமா பையன் பேர் என்ன? கிருஷ்ணன். அதான் இப்படி அலையறாரு. பேருக்கு ஏத்த மாதிரி கண்ணீர கலர் இல்ல? அப்ப நாங்க வரட்டுங்களா? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. சாப்பிடலாமே. என்ன டிஃபன்? கொழாப்புட்டு. சாப்பிடுறீங்களா? வேண்டாம். 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். என்னங்க கலாட்டா? ஒண்ணுல. ஒண்ணு. போ 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 போ. அப்படின்னா வரங்க. சரி. அந்த விளக்கு மாற கொஞ்சம் எடுத்துருங்க. வரங்க. பாத்துங்களா? போட்டு வர. இதை எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வை.